தளபதி விஜய் சினிமா விட்டு அரசியலுக்கு போறாரு அப்படிங்கிற ஒரு முக்கியமான அப்டேட்டும், அதுக்கப்புறம் தளபதி 69 அஃபீஷியல் அப்டேட்டும், தளபதி 70 அஃபீஷியல் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ரெண்டு படமே வந்து பார்த்தீங்கன்னா புதிய கூட்டணி தான், அதாவது புதிய டேரக்டர்கள். ஸோ இந்த 3 டாபிக் பற்றி தான் நம்ம இந்த உள்ள பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து நம்ம சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டு வச்சுங்க. அப்போ அடுத்து போட போகிற முக்கியமான கண்டென்ட்லாம் உங்கள் மொபைலுக்கு ஒன்றே நோட்டீஸ் வரும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி 69 படத்தை அட்லி வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் பண்ண போகிறார். டிவிவி என்டர்டைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்க போகுது அப்படின்னு நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்களா. தளபதி 69 படத்தை கார்த்திக் சுப்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ண போறாரு. சன் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்க போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா புதிய கூட்டணி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி 70 படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் டைரக்ட் பண்ண போறாராம். சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா நண்பன் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விட்டு எதாவது பண்ணாரு. அதுக்கப்புறம் நண்பன் படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயும் சங்கரும் இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இணைகிறாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் சம்பந்தமாக தான் இருக்குமா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி 70 படத்துக்கு அப்புறம் விஜய் அரசியலுக்கு வர போறாரு. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சம்பந்தமாக தான் இருக்குமா. அண்ட் வந்து தளபதி 70 படம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வன் படத்தோட 2ஆம் பாகமாக இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தளபதி 70 படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சம்பந்தமாக தான் இருக்குமா. அண்ட் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வன் 2ஆம் பாகமாக இருக்கிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி 70 படத்தை முடிச்ச கையோட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கேப் எடுக்க போகிறான். இப்படி கேப் எடுக்கல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தளபதி வந்து பார்த்தீங்கன்னா சினிமா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைட் ஆயிடுவாராம். ஸோ சினிமா விட்டு அரசியலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறாரு. ஸோ 2 வருஷம் கேப் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. சினிமா விட்டு டோட்டலாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி 2 வருஷம் மட்டும் கேப் எடுத்தார் அப்படின்னு வந்து தமிழ் சினிமாக்குள் நடிக்கும் போது இந்த ஷூட்டிங் இருக்குல்ல, அந்த ஷூட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின்லாம் போய் எடுக்க மாட்டாரா. இந்த இப்போ கோட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து, இத்தாலி, துடிக்கு இந்த இடத்துல போய் எடுத்துகிட்டு இருக்காங்களே, இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா போய் எடுக்க மாட்டாங்களாம். இந்த தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் சினிமா இந்த விஜய் படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருவாங்களாம். இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக டேரக்டர்கள்லாம் போட்டிருக்க விஜய் ரூல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி 2 வருஷம் கேப் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சினிமாக்கள் டோட்டலாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்டு தளபதி கட்சியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்துடும் சொல்லியிருக்காங்க. வந்து நம்ம சேனல் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நம்ம சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு நான் உங்களுக்கு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பை பை, see you.